ஹாய் கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வண்டலூர் ஜூ வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னோட ஸ்டடியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹாய் கைஸ், நம்ம வண்டலூர் ஜூ வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா இங்கே ஓப்பனிங் டைமே காலைல 10 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் டிக்கெட் கவுண்டர் போயிட்டு டிக்கெட் எடுக்க ஆரம்பித்தோம். அதாவது ஒரு ஆள் கிட்டத்தட்ட 230 ரூபா ப்ரைஸ் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுட்லாம் நாட் அலோடு. நீங்கள் பிளாஸ்டிக்ஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டே வர முடியாது. நீங்கள் ஓன் ஃபுட் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா டிஃபன் கேரியில் அது மாதிரி தான் எடுத்துகிட்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வாட்டர் பாட்டில் கூட அலோடு கிடையாது. நீங்கள் தண்ணி வேணும்னா உள்ளே தான் வாங்கி குடிச்சுக்கணும். ஆனால் உள்ளே அங்கே இங்கே தண்ணி பாட்டில் கிடைக்குங்க. நீங்கள் உள்ளே போகிறப்பே அங்கே ப்ளூ பிரிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வண்டலூர் ஜூவோட மொத்த ப்ளூ பிரிண்ட்டும் அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும் எல்லா பிளேஸையும். இந்த வண்டலூர் ஜூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஏக்கர். நீங்கள் உள்ளே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சைக்கிள்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். அதை கூட நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் நார்மல் சைக்கிள் எடுக்காமல் கீர் சைக்கிள் எடுத்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 80 ரூபா சார்ஜ் ஆகும். அப்படி நெஞ்சில் அடிக்கணுமா? மணிதான் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வந்தால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பாவம், அதுக்கு என்ன பிரச்சனையோ. இங்கே வரும்போது We want to see butterflies. ஹை கிளைமேக்ஸ் தான் எடுத்தாங்க. ஒரு பிக் பட்டர்ஃப்ளை நான் பார்த்ததே இல்லை. கடைசியாக நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை கண்டுபிடிச்சாச்சு. பட்டர்ஃப்ளையே இல்லை, எல்லாம் இந்த மக்கள் அடித்து கொண்டாயும் போல். நம்ம கிட்டன் பார்க் போயிட்டு இருக்கோம். என்ன யாருமே உள்ள விட மாட்டாங்க. வந்திருக்கோம் எதுக்காக? உங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும் இருக்கு. ஆனால் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. போயிட்டு இருக்கோம். இங்க ஏன் வரணும்னு யாரும் தெரியுமா? இங்க எதுவுமே இல்லை, எதுவுமே வரல. நாங்கள் வெளில போயிடுவோம். நீங்களும் ஏமாந்துடக்கூடாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்டுறோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒதுக்குனாங்க சைஸில் ஒல்லியா மச்சான். இதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற நீ? இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நீ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருடா இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓகேவா? நாங்கள் போகிற டைமில் இந்த காட்டு எருமைக்கு அவங்க வந்து ஃபீட் பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜூக்குள்ள வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டம் இருக்கும். நம்ம அங்கே போய் தண்ணி குடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து ஒரே இடத்துல மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். சாதாரண தயிர் சாதமே 60 ரூபா. அங்கே கிடைக்கிறதே தயிர் சாதம், சாம்பார் சாதம் தவிர்த்து வேறு எதுவும் கிடைக்காது. ஃபைட்டடா ஃபைட் நடந்ததுடா. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 போகுது. கத்த விடாது. எத்தனை புலி இருக்கு? 2 தான் இருக்கு. நிறைய இருக்கா? ஆமாம் சார், அப்படியே ஸ்டெக் ஆகிட்டு நிற்கிது. புலி என்ன பண்ணுது? என்ன வயசான கிடச்சிட்ரா சீன். ஏய் மண்டே முறையும்னா போடு. மச்சான் வாடா போ. யாரா புதுசா மச்சான் வேற லெவல்ரா. புலி நானும் ஆக்காக சண்டை போடுற மாதிரி இருக்கு.
குளிக்கு யானை குளிக்கிறதுல நிற்கிறா வாடா. யானை குளிக்கிறத பார்ப்போம்னா யானை குளிக்கிறத பார்ப்போம். என்ன வாடா இந்த ஏன் வீடு எடுத்துக்கிறேன். நான் எப்படா எவ்வளோ நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாடா 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 நான் ரொமான்ஸ் பண்ணிக்குது. அந்த பல்லில் ஆகாஷ் தலை வச்சா எப்படி இருக்கும்? வச்சா அடங்கிட்டான்டா ஒருத்தன். இல்லை எவ்வளோ இவ்வளோ வச்சுருந்தா அப்போ எடுக்க. ஆனால் போனா அடிச்சுடா போடுறா போடுடா கட் பண்ணி போட்டுற வேண்டாம். வாடா சண்டைக்கு வாடா. நீ ஆம்பளை தண்ணியில் இருந்து வாடா சீக்கிரம் வாடா. ஏன்டா வரமாட்டேற நீ? நம்ம பார்க்கவே பார்க்காத ரொம்ப ஆபத்தான பாம்புகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கோப்ரால இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண எல்லா பாம்புகளுமே இங்கே நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றும் பார்க்கும் போதே நாங்கள் கையெல்லாம் ரொம்ப சிலுத்துச்சு. ஏன்னா ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்குது. கிளாஸுக்கு வெளில வந்தால் என்ன ஆகுமோன்னு. கட்டு வெறியன், கட்ட உடல், மலைப்பாம்பு, பச்சை பாம்பு, வெள்ளை பாம்புன்னு ஏகப்பட்ட பாம்பு இருந்துச்சு. ஆனால் புக்கில் கூட பார்த்தது இல்லை. ஜூவில் வந்து தான் பார்த்தேன். About the moments we spent, I just want you to be happy. When someone tries to touch your scars, it doesn't seem to cure at all. Ah, nothing's gonna be any better. I'll love you every day. Let's take a walk. Please don't guarantee your joy. Nothing's wrong with crying every day. It's just sort of a thing in the world. I'll say you're the destiny. Please don't guarantee your joy. Nothing's wrong with crying every day. It's just sort of a thing in the world. I'll say you're the best moment. கொக்கடைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மாதிரி அவங்க படுத்துருக்குன்னு சொல்லப்போனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப கல்லுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் ஒத்து பார்த்தான்னு தெரிஞ்சு கொக்கடை இல்லை. அதுலேயும் சம்பவம் என்னன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் அந்த இடத்துக்கு சாதாரணமாக போயிட்டு வராங்க. ஒருத்தர் அண்ணா கூட வருவார். இப்போ பாருங்கள் எப்படி வராது வந்துட்டு போகிறாங்க. மட்டும் கையில் ஒரு அஞ்சு கூட வச்சுக்க முடியாது. கரெக்டாக உள்ள வந்துட்டு போகிறாங்க. அந்த அண்ணாக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க. ஏன்னா இல்லை ஒரு வெப்பனும் இல்லை. கரெக்டாக உள்ளே வராங்க. சின்ன வயசுலேயே பழகி இருக்கிறதுனால அவங்க எதுவும் பண்ணாதான் எனக்கு தெரியல. கரெக்டாக வந்து அந்த பைப்பை தொடர்ந்து தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. நான் போய் இந்த அண்ணாட்ட கேட்கலாமான்னு பார்த்தேன். எப்படி நான் உள்ள நீங்கள் எப்படா போயிட்டு வரீங்க? Just sort of a thing in the world.
வாடா வாடா ஃபைட்டை ஓடுறேன் எங்க ஓடுறா ஏய் அடிச்சு நொறுக்குங்கடா செம்ம இது மட்டும் தான் அடிச்சு ஜாலியாக விளையாடுதுங்களா அது சார் நீர் நான் அழகாக மீன் பிடிக்கிறோம் மச்சான் யாரும் அந்த மீன்லாம் போட்டிருக்காங்க பாரு மச்சான் என்னடா அவ்வளோதே வேணும் நம்ம தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ரீயாக பஸ் காசு வந்து அதை நாங்கள் யூஸ் பண்ணல. காசு நான் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணல ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் உள்ள இருக்கோமா இதுதான் ஹைப்ரிட் மேலா மச்சான் இதோ சாம்பல் நிறம் மயிலா மச்சான் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. பூண்டோடு பாட்டு கிளிகள் மலையோடு மச்சான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் இது மாதிரி டிஃபரெண்டாக இருக்கு. ஆந்தைக்கு பிறந்த அங்கே ஒரு லேடி ஆர்ம்ஸ் பார்க்கணும் போலே இருக்கு. சேவலும் தவறாக பேசாதீங்களா யூடியூப் சேனல் அது மச்சான் நம்ம பேச மாட்டாது 80 30 தாண்ட மாட்டேன்டா. நம்ம 30 தாண்ட மாட்டேன். 80 இயர்ஸ் ஓல்டு. 8 இயர்ஸ் ஓல்டு. ரொம்ப சிறு நல்லா ஹிஸ்ட்ரியாக வாழ்வோம் போல அதான் இருக்கேன். மூளையில் நிற்கிறது தெரியுதா? ரியா ரியா அது பேரை காட்டு ரியான்ட்டு. ரியா கோழி ரியான்னு வச்சுருந்தானே சூப்பராக வந்துடும் அது கொக்கு விசஸ் காக்கா. காக்கா இதை பார்க்கும்போது ஆகாஃபீஸ் மணி ஞாபகம் வருது. இதுதான் சாரஸ் கொக்கு. மச்சான் முறைச்சு பார்க்குறான் அவன் ஆனால் கொம்பு இல்லை மச்சான். என்னவா இருக்கிற? மான்றா அது கண்கறிமா தெரியாதா? மச்சான் இது கருப்பு மாட்றா ஆனால் கண்ணுட்டி மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் நம்ம போகிறோம் கால் வலிக்க பார்ப்பேன். பார்க்க போகிறது சிங்கம். ஃபாலோ மீ. சத்தியமாக சொல்லு பார்க்க போகிறோம். வாங்க என்கிட்ட லாஸ்ட்டாக நார்னியாவை பார்த்தது. மழை பெஞ்சா இந்த கேப்ல போடு.